ஜெர்மனியில் பெர்லினில் சமீபத்தில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணமாக மின்சாரம், வெப்பம் மற்றும் உணவு போன்ற அடிப்படை தேவைகள் பலருக்கு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மின்வெட்டால் பல்பொருள் அங்காடிகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து பெரிய நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க ஜெர்மனியும் தயாராக இல்லை என்று CDU கட்சி அரசியல்வாதிகள் எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். மின்சாரம் மற்றும் உணவு வழங்கல் போன்ற முக்கியமான அமைப்புகள் பலவீனமாக இருப்பது இதிலிருந்து புலப்படுவதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் உணவு பாதுகாப்பு தொடர்பிலான நாடு தழுவிய மறு ஆய்வுக்கு CDU கட்சி முக்கியஸ்தர் ஆல்பர்ட் ஸ்டீஷ்மேன் அழைப்பு விடுத்துள்ளார். மக்கள் குறைந்தது 10 நாட்களுக்கு தேவையான உணவை வீட்டில் சேமித்து வைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் மின்வெட்டு போன்ற அசாதாரண சூழ்நிலைகளின் போது உணவு இருப்புகள் உட்பட வலுவான அவசரகால திட்டங்களை மாநில அரசாங்கங்கள் உருவாக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் மின்வெட்டு விவசாயத்தை கடுமையாக பாதிக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொடர் மின்வெட்டு ஏற்பட்டால் இறைச்சி, முட்டை மற்றும் பால் போன்ற அடிப்படை உணவுகள் பற்றாக்குறை ஏற்படலாம். இந்நிலையில் அவசரகால உணவு திட்டம் தொடர்பில் அரசியல் விவாதங்கள் நடைபெற உள்ளன. எதிர்காலத்தில் ஜெர்மன் தாக்கப்பட்டால் அதன் முக்கிய கட்டமைப்புகள் இலக்காக மாறலாம். எனவே ஜெர்மனிக்கு வலுவான பாதுகாப்பும் சிறந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தேவை என்பதில் ஐயமில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.